கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அரசு கலைக்கல்லூரியில் அத்துமீறி நுழைந்து கல்லூரி அலுவலகத்தை சூறையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆசிரியை மீதான பழைய பகையை தீர்த்து கொள்ள ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? அரசு கலைக்கல்லூரிக்குள் கட்டையுடன் நுழைந்து அலுவலகத்தை சூறையாடிய முன்னாள் மாணவர். கல்லூரி மாணவர்களின் கண்முன்னே அரங்கேற்றிய காட்டு மிராண்டித்தனத்திற்கு என்ன காரணம்? சூறையாடலில் ஈடுபட்ட முன்னாள் மாணவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா? நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. சுற்றுவட்டார ஜில்லாவில் மிக முக்கியமான கலைக்கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. சம்பவத்தன்று காலை வழக்கம் போல கல்லூரி திறக்கப்பட்டு வகுப்பு தொடங்கியது. அப்போது உருட்டுக்கட்டையுடன் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்த முன்னாள் மாணவர் கர்ணன் கல்லூரி அலுவலகத்தில் புகுந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். அலுவலக மேசை நாற்காலிகளை உடைத்தவர் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வைக்கப்படும் அலமாரி கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியுள்ளார். கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்லாது அலுவலகத்தையே சூறையாடி கல்லூரியை பரபரப்பாக்கினார். இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க அதிகாரிகள் வருவதற்குள் முன்னாள் மாணவர் கர்ணன் அங்கிருந்து தப்பி ஓடினார். 2020-2023 ஆண்டு காலகட்டத்தில் இதே கல்லூரியில் படித்த கர்ணன் கல்லூரிக்கு முறையாக வராததால் தேர்வு எழுத முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் கல்லூரியில் இருந்து பாதியில் நின்றவர் மீண்டும் வேறு ஒரு கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் தேர்வு எழுத முடியாமல் போனதற்கு இதே கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியை ஒருவர்தான் காரணம் என நினைத்து கல்லூரிக்குள் அத்துமீறி பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இது உறுதியாக சம்பவத்தில் ஈடுபட்ட கர்ணனை பிடித்து விசாரிக்கும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர்.